நாகப்பட்டினம் பாரதிதாசன் பல்கலைக்கழக கல்லூரியின் முதல்வர் திருமதி சுஜரிதா அவர்கள் தன்னுடைய வாழ்த்துறையில், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என்னுடைய பெயர் சுஜரிதா மேக்டலின். ஒரு 30 years 30 வருஷமாக நான் ஐ பீன் அ சைக்காலஜிஸ்ட். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஒரு டீச்சராகவும் ஒரு கவுன்சிலராகவும் வேலை பண்ணிகிட்ருக்கிறேன். நான் உங்களோட கூட இந்த மகளிர் தினம் விமென்ஸ் டேயில் பேசுகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வாய்ப்பை கொடுத்த இஜிஎஸ் பிள்ளை இன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கம்யூனிட்டி ரேடியோ அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. விமென்ஸ் டே மகளிர் தினம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அன்னைக்கு மட்டும்தான் நம்ம ஒரு ஹாப்பி விமென்ஸ் டே அப்படின்னு நம்ம சொல்லணுமா? அந்த மாதிரி ஒரு இதில் எனக்கு உடன்பாடே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் என்னைக்கு ஒரு பெண் தான் கடவுளுடைய ஒரு உன்னதமான படைப்பு அப்படின்னு அவள் உணர்றாரோ அன்னைக்கு தான் அவளுடைய ஒரு பெண்மை அப்படின்றத அவள் செலிப்ரேட் பண்ணுறா. ஸோ அதான் ஷி பிகின்ஸ் டு செலிப்ரேட் வுமன்ஹுட் அப்படின்றது அன்னைக்கு தான் தான் ஒரு பெண்ணுன்றதை செலிப்ரேட் பண்ணுறதே அன்றைக்கி தான் ஆரம்பிக்குது. சரிங்களா? ஆனால் இப்போ என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேரை நான் கேட்டிருக்கேன், உண்மையாக சொல்லுங்கள், நீங்களாம் ஒரு ஆணாக பிறந்திருக்கலாமே அப்படின்னு நீங்கள் என்னைக்கா நினச்சிருக்கீங்களா அப்படின்னா நிறைய பேர், ஒரு 100ல் ஒரு 90 பேர் ஆமாம் மேடம் எங்களுக்கு யோசிச்சிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம அதை பெண்ணாக நம்ம இருக்கக்கூடிய அந்த ஜேர்னி அந்த பயணம் ரொம்ப ஈஸியான ஒரு பயணம் கிடையாது. ஆனால் அந்த பயணத்தில் நிறைய வலி, செட்பேக்குன்னு சொல்லுவோம், நிறைய தடைகள், பிரச்சனைகள் எல்லாம் தான் இருக்கும். ஆனால் சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா என்னை சொல்லியே வளர்த்துருக்காங்க. நாங்கள் 3 பேர் கேர்ள்ஸ். அப்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு வலியை தாங்கக்கூடிய சக்தி இருக்கிறதுனால தான் கடவுள் அவளை தாயாக இருக்கிறதுக்கு சூஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்டு வளர்ந்ததுனாலேயோ என்னவோ எனக்கு எப்பயுமே என்ன தோணியிருக்குன்னா, இது ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு நம்ம சுமக்கிற அந்த லேபர் பெயின் மட்டும் கிடையாது, இமோஷ்னல் பெயின், உணர்வு ரீதியாகவும் நம்மளால் நிறைய வலியை தாங்கக்கூடிய சக்தி ஒரு பெண்ணுக்கு இருக்குது. அதை கடவுள் கொடுத்துருக்குறாருன்றதையும் உணர்ந்து வளர்ந்தேன் நான். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னன்னா, ஹாப்பி விமென்ஸ் டேன்னு நான் சொல்ல போகிறதில்ல, வலியை தாங்கக்கூடிய அந்த சக்தியை நீங்கள் உணர்ந்து அதில் நீங்கள் சந்தோஷப்படுங்க. டோன்ட் கெட் ஸ்கேர்ட் ஆஃப் பெயின். வலியை கண்டு பயப்படாதீங்க. வலி அப்படின்றது இட்ஸ் வெரி ஹெல்தி, ஆரோக்கியமான ஒரு விஷயம். அது ஒரு குழந்தைய நம்ம பெற்றெடுக்கிறதுக்கு இருக்கக்கூடிய நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா இப்போது குழந்தை பிறக்கிற அந்த லேபர் பெயினே அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, சிசேரியன் வேணும் எங்களுக்குன்றாங்க. நோ, தட் இஸ் ஸோ ராங். ரொம்ப தவறான ஒரு கருத்து அது. அதனால் ரைட் ஃப்ரம் தேட் அந்த ஒரு வலியை, ஃபிசிக்கல் பெயின், அதை தாங்கி செல்லக்கூடிய அந்த இது ஒரு பக்கம் இருக்க, மனசில் ஏற்படக்கூடிய காயங்கள், வலி, அதெல்லாம் கூட நமக்கு எப்படிப்பட்டதுன்னா ரொம்ப ஒரு ஆரோக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள், அந்த வலியை நம்ம கடந்து செல்ல போது நம்மளை பற்றி நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம், மற்றவங்கள பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் அந்த வலி தான் நமக்கு ஃபவுண்டேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம வலியை உணரும் போது, அந்த வலியை தாங்கும் போது நம்ம உள்ளத்தில், நம்ம மனசில் ஒரு அழகான ஒரு பண்பு பிறக்குது. அதுக்கு இங்கிலீஷில் சொல்லுவோம் எம்பத்தி அப்படின்வோம். தமிழில் ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா மற்றவங்களை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு தன்மை, அது ரொம்ப ஆழமாக நமக்கு உருவாகுது. ஸோ ஒரு பெண்ணுக்கு இயற்கையிலேயே அவளுக்கு மற்றவங்களை புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி இருந்தாலும் அது ஒரு வலி அப்படின்றத உணர்ந்து அதை கடந்து வரும்போது அது ரொம்ப அழகாக அது உருவாகிற ஒரு விஷயம். ஸோ இது வலி அப்படின்றத நம்ம அனுபவிக்கும் போது நமக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐயோ எனக்கு இவ்வளோ கஷ்டம் ஆகிடுச்சே, நம்ம வி கேன் வேல்யூ அண்ட் செல்ஃப் பிட்டி. நம்மளுடைய சுய பரிதாபம்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் எனக்கு மட்டும் இப்படி ஆகிடுச்சு, நான் ஒரு பொண்ணு, நம்ம அப்படியும் இருக்கலாம். ஆனால் இந்த வலியிலேருந்து என்னால் என்ன கற்றுக்க முடியும், இந்த வலியிலேருந்து நான் பிறருக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்றத நம்ம யோசிக்க ஆரம்பித்தோம்னா, நம்ம அந்த வலியிலேருந்து வெளியில் வரும்போது நம்ம வீல் பிகம் ஸ்ட்ராங்கர் பீப்புள். நல்ல ஒரு மனத்திடம் நமக்கு கிடைக்கும். ரொம்ப அழகானவர்களாக நம்ம உருவாகும். இது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம அந்த வலியை என்ன செய்கிறோம், அந்த வலியை தாங்கி அதை தாண்டி வரக்கூடிய அந்த ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில் நம்ம என்ன செய்கிறோன்றது பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதனால் தயவுசெய்து சுய பரிதாபத்தில் விழுந்துடாதீங்க. அதுலேருந்து எழுந்து நடங்க. ரெசிலியன்ஸ், கீழே போட்டோம்னா அது எகிருது. அந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு அவள் வாழ்க்கையில் பல வலிகளையும் தடைகளையும் கஷ்டங்களையும் தாண்டி வரும்போது அவள் ரொம்ப அழகான ஒரு பெண்ணாக தான் வெளியில் வர முடியும்
அப்படின்றது என்னுடைய கருத்து. ஐ சீன் நிறைய பெண்களை பார்த்துருக்கேன். எனக்கு வந்து அதில் நான் என் வாழ்க்கையில் சந்தித்த நிறைய பெண்களில் ஒருத்தவங்களை மட்டும் நான் மறக்கவே மாட்டேன். மல்லிகான்னு என்னுடைய ஃப்ரெண்டுடைய பாட்டி. நான் எப்பயுமே என்ன நினச்சிருக்கிறேன்னா, நான் வந்து சைக்காலஜிஸ்டாக வரும் போதே ஒருத்தருக்கு வந்து அன்பு செலுத்த முடியும் அப்படின்னா அவங்க வந்து அன்பை பெற்றிருக்க முடியும்னு நினச்சிருப்பேன். ஆனால் இவங்க வந்து அவங்க பேர் ரூத்தம்மான்னு எல்லாருமே கூடுவாங்க. ரொம்ப வயசான காலத்தில் தான் அவங்கள சந்தித்தேன். அதாவது என் ஃப்ரெண்டுடைய பாட்டி இல்லை, ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி டு இல்லை, மற்றவங்களை அன்பு செலுத்துறது வந்து அவ்வளோ இருந்தது. என்னையே எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஒரு பேத்தியாக தத்தெடுத்துக்கிட்டாங்க. அவங்க வேலை செஞ்சு எனக்கு வந்து நிறைய கிஃப்ட்ஸை கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னா ஒரு பெண்ணால் எப்படி சாத்தியம்னா, அவங்க வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை. எனக்கு பிடிக்காத வார்த்தை அனாதைன்னு, அதனால் நான் சொல்ல விரும்பலை. பட் அந்த மாதிரி ஒரு சூழலில் மற்றவங்களால் எடுத்து ஒரு ஹாஸ்டலில் வளர்க்கப்பட்ட ஒரு லேடி அவ்வளோ அன்பு. ஏன்னா அவங்க வந்து வாழ்க்கையில் அவங்க வலியை வந்து சரியாக வந்து கையாண்டாங்க. அதை வந்து அதுலேருந்து அவங்க சுய பரிதாபத்தில் இல்லாமல் வெளியில் வந்துருக்காங்க. ஸோ இப்படியும் அவங்க வராங்கன்னா எல்லாரும் அவங்க என் கூட இருங்கன்னு வயசானவங்களை வந்து ரொம்ப உதாசீனப்படுத்துகிற ஒரு உலகத்தில் என் கூட அவங்க இருக்கணும்னு அவங்களுக்கு 6 பிள்ளைங்க, அத்தனை பிள்ளைங்களும் போட்டி போட்டுப்போம். இதில் குட்டி போட்டி நானும் போடுவேன். என்னவா பேத்தியோடைய ஃப்ரெண்டா. ஸோ இப்படியெல்லாம் கூட வந்து நான் ஒரு பெண்ணை பார்த்துருக்குறேன். ஸோ என்னுடைய விஷ் இன்னைக்கு என்ன அப்படின்னா, நம்மெல்லாம் வந்து பெண்களாக இருக்கிறது வந்து ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்னு நம்ம நினைக்கணும். ஐயோ பெண்ணாக பிறந்துட்டேனே அப்படின்னு நினைக்காம யூ ஷுட் பி ஸோ ப்ரவுட். நம்ம ரொம்ப பெருமையாக இருக்கணும். ஏன்னா நம்மளால நிறைய விஷயங்களை உணர முடியும், நம்ம வந்து தாங்க முடியும். உறவுகளை வந்து பலப்படுத்துகிற ஒரு பெரிய சக்தி நமக்கு தான் இருக்குது. அதையும் தாண்டி நமக்கு புத்தியும் ரொம்ப கூர்மையாக இருக்குது. நமக்கு தான் நம்மளுடைய கிஃப்டட்னஸ், நம்மளுடைய எவ்வளோ விஷயங்கள் உள்ளார இருக்கிறத நம்ம வந்து யோசிச்சு பார்க்கறதில்ல, அதை ஏற்றுக்கிறதில்ல. ஸோ தேர்ஃபோர் இன்னைக்கு நான் உங்களுக்கு எல்லாம் என்ன வாழ்த்துறேன் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப என்ன சொல்லணும், ஐ விஷ் தட் உங்கள் வலிகளை கண்டு பயப்படாமல், வலி அப்படின்றது ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம். அதுவும் ஒரு பெண்ணு வந்து அவள் வலியை அனுபவிச்சானா அதுலேருந்து அவள் திடமான ஒரு பெண்ணாக உருவாவா, ரொம்ப அழகான ஒரு பெண்ணாக உருவாக அப்படின்ற ஒரு அந்த ஒரு எண்ணத்தை நீங்கள் உள்வாங்கிட்டு திடமான பெண்களாக உள் அழகு அது ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வரும். அந்த அழகு இன்னைக்கு எங்களுடைய இப்போ நான் வேலை செய்கிற இடத்துல என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வச்சிருக்கிற பட்டிமன்றத்தினுடைய தலைப்பே ஒரு பெண்ணுக்கு அழகு அவளுடைய அகமா முகமா அப்படின்றது தான். ஓகே, அதனால் நீங்கள்லாம் வந்து என்ன யோசிக்கணும்னா, கத்தின அழகு தான் முகத்தில் தெரிய போகுது. அந்த அகம்ல வந்து வலின்றது ஒரு பவர்ஃபுல் டூல். அதை வந்து உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்ததுன்னா அந்த வலியை கடவுள்கிட்ட வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவருடைய ஹெல்ப்போட பல அரிய பெரிய காரியங்களை உங்களால் செய்ய முடியும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. இது நான் வெறும் வார்த்தைகளால் சொல்லலை, என்னுடைய பர்சனல் அனுபவமும் உண்டு. நானே சின்ன வயசுலேருந்து நிறைய கஷ்டங்களை தாண்டி சின்ன வயசுலேயே அப்பாவை இழந்தவன் நான் தாண்டி பெண்களாக நாங்கள் அம்மாவுக்கு 3 பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க தாண்டி வந்திருக்கிறோம். ஸோ அதனால் இது வெறும் வார்த்தை கிடையாது, அனுபவத்தினால என்னுடைய நான் படித்த சைக்காலஜியும் வச்சு நான் வந்து இது உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மகளிர் தின வாழ்த்துக்களில் நீங்கள்லாம் வந்து அழகான திடமான பெண்களாக என்றைக்குமே இருக்கணும் அப்படின்றது என்னுடைய வாழ்த்து. இன்றைக்கி நம்ம ஒரு கொஞ்சம் நேரம் எடுத்து நம்ம சிந்திக்கணும். என்ன சிந்திக்கணும்னா, நான் எப்படிப்பட்ட பெண்ணாக வாழ்ந்து இருக்கிறேன், வாழ விரும்புகிறேன் அப்படின்றது எண்ணி பார்த்து சிந்திங்க. அதுக்கு தான் இந்த தினம். இட்ஸ் ஜஸ்ட் நாட் இந்த ஒரு நாளில் மட்டும் நம்ம நான் வந்து ஹாப்பி விமென்ஸ் டே, நிறைய ப்ரொமோஷனல் ஆஃபர்ஸ்லாம் வருது, அந்த மாதிரி நம்ம கமர்ஷியல் ஆக வேண்டாம். இதை ஜஸ்ட் டேக் டைம் டு ரிஃப்ளெக்ட். உங்களை பற்றி நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அழகாக நீங்கள் வளருவீங்க. ஐ விஷ் எல்லாருமே நம்ம பெண்களாக வளரணும், உள்ளுக்கு வளரணும், அகம்ன்றது வளரணும், திடமாகணும். காட் பிளெஸ் யூ. தேங்க்யூ.